ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமர் vlogs. நான் தான் உங்கள் உமர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 1.5 வோல்ட் எல்இடியும் 220 ohms ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 9 வோல்ட்டில் இந்த மாதிரி எல்இடி கனெக்ட் பண்ணோம்னா நீங்கள் 220 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டால் போதும். அதுவே நீங்கள் 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணோம்னா நீங்கள் 1K ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும், நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து பேட்ரியில் ரெசிஸ்டன்ஸ் போடாமல் பேட்ரியில் வச்சா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் போட்டு பேட்ரியில் வச்சா என்ன ஆகுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் போடாமல் வைக்கிறேன். இதில் வந்து சின்னதாக இருக்கிறது வந்து மைனஸ், பெருசாக இருக்கிறது வந்து ப்ளஸ். வாங்க சொல்லலாம். இதோ இப்படி எரியும், அப்புறம் வந்து எரியும், அப்புறம் போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, எரியும் போயிடுங்க பாரு, அவ்வளோ போச்சு. வந்து மறுபடியும் அங்கே பாருங்க, இப்போ வந்து வைக்கிறேன் பாருங்க, வச்சு வந்து வைக்கிறேன் பாருங்க, ஒரு தாட்டி எரியும், அப்புறம் வந்து அப்புறம் அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். வந்து அப்புறம் மறுபடியும் வச்சாலும் வராது. 1-2 டைம்ஸ் வரும், அதுக்கப்புறம் போயிடும். இப்போ வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு கொஞ்சம் நேரம் வைக்கிற பாருங்க, அப்படியே இருக்கும், அதே மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ப்ளஸ்ஸு, இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எரிஞ்சிட்டே இருக்கும், ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கும். 9 வோல்ட் பேட்டரியோட பவர், மினிமம் பவர் வந்து 5 hours, மேக்ஸிமம் வந்து 5 hours 30 minutes வரும். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க உமர் vlogs காஸ் அண்ட் ப்ராஜெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் வந்து டயோடு பற்றி கொண்டு வரேன். டயோடு இருக்குங்களா, டயோடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, பாய் 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 பாய்.